வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 15/9/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒட்டச்சத்திரம் மாரோட காய்கறி விலை நிலவரம் பார்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையை 800 ரூபா வரைக்கும், 800 850க்கும். குறைந்தபட்ச விலையாக மீடியம் சைஸ் மிளகாய் 600 to 700க்கும். முருங்கைக்காய் கரும்பு செடி முருங்கை 1 கிலோ 60 to 70க்கும். மரத்துக்காய் 40 to 45க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்கைக்காய் விலை சற்று இன்னைக்கு திருப்பூர் மார்க்கெட்டில் வரத்து குறைவுங்க. இன்னைக்கு அவரைக்காய்ங்க 20 to 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பந்தல் காயாக இருந்தால் 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி குட்டை ரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகற்காயாக இருந்தால் அதிகபட்ச விலையாக 500க்கும், குறைந்தபட்ச விலையாக 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா 15 to 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை 200 to 250 ரூபா வரைக்கும் முள்ளங்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 150 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் பீட்ரூட் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையாக 100 to 150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளியாக இருந்தால் 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 200 ரூபாய்ங்கிறது முதல் பொறிப்பு சாகோ தக்காளி மட்டும்தான் அந்த விலைங்க. மற்ற செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டியெல்லாம் 150 ரூபா வரைக்குமே விற்பனை ஆகிருக்குதுங்க. அதிகபட்ச விலை முதல் பொறிப்பு 200க்கும், மீடியம் சைஸ் 170க்கும், நம்ம பொடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக 100 to 200 ரூபா வரைக்கும் தக்காளி விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவான கட்டு பார்த்தீங்கன்னா 5 to 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 6 to 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ அதிகபட்ச விலையாக லோக்கல் ஊட்டி வெளியிலேருந்து வருதுங்க 30 to 60 ரூபா வரைக்கும் கிழங்கின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மரநெல்லிக்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 40 to 50 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா 1 கிலோ 40 to 60 ரூபா வரைக்கும், சில்லறை விற்பனையில் 80 ரூபா வரைக்குமே விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப கம்மிங்க. 1 கிலோ 60 to 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டை 350 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் வரத்து அதிகங்க, விலைவாசி குறைஞ்சிட்டு வருதுங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரங்காய் இருந்தால் 650 ரூபாய்க்கும், ஒரு சில பை 700 ரூபாய்க்கும். செகண்ட் குவாலிட்டி கொத்தாவரங்காய் 500லேருந்து விற்பனை ஆகுதுங்க. கத்திரி சிம்ரன் பவானி 2 டைப் வருதுங்க. சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட போய் 300 ரூபாயிலேருந்தே கத்திரி விற்பனை ஆகுதுங்க. 300 400 450ங்க. தெளிவான கத்திரி 450 கண்டிஷனுக்கு போகுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 300 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காயின் தரம் மற்றும் பையின் எடைக்கு ஏற்ப மாறு. இஞ்சி 1 கிலோ அதிகபட்ச விலையாக 60 to 70 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 40 to 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையாக 70 to 80 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டிலும் பார்த்தீங்கன்னா 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 60 to 70 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. சின்ன வெங்காயம் விலை சற்று விலை உயரும்னு சொல்லாங்க, அதோட பெருசாக உயர்ந்துன்னு சொல்ல முடியாதுங்க. 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் 1000 ரூபாயிலேருந்து 1100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தரமான வெங்காயங்க அது. 25 கிலோ கொண்ட வெங்காயங்க பையங்க. இதே செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் பை 700க்கும், பொடிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 300 ரூபாயிலேருந்தே விற்பனை ஆகிருக்குதுங்க.
25 கிலோ கொண்ட பை 300 to 1000 ரூபாய்ன்னு சொல்லாங்க. காட்டுக்குள்ளே 25 to 35 எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. ஒரு சில வெங்காயம் மட்டும் 40+ விற்பனை ஆகிருக்குதுங்க. பெரிய வெங்காயம் 15 to 28 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா 50 மூட்டை அதிகபட்ச விலையை 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையை 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 to 550 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நல்ல தெளிவான மூட்டை 550 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் வருங்க 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 to 300 ரூபா வரைக்கும். 24 பூ பார்த்தீங்கன்னா 300 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் சிறிய ரக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் 15 ரூபாய்க்கும், மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 to 25 ரூபாய்க்கும், நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவடு தேங்காய் பார்த்தீங்கன்னா 34 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருப்பு மார்க்கெட்டுக்கு வரத்து நல்லாவே இருக்குதுங்க. சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய்ங்க 40 கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 300 to 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இப்போ வந்து கருப்பு தர்பூசணிக்காய் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. கோவக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து கம்மியாக தான் இருக்குதுங்க. விலைவாசி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருக்குதுங்க. கொய்யாப்பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, தக்காளி நம்மளது சாகோ போடலான்னு சொல்லி. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாற்று இருக்குதுன்னு சொல்லி. நாற்று அவைலபிளாக இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குதுங்க. வேணா வந்து பாருங்கள், நாற்று எடுத்துகிட்டு போய் போடுங்க. வரும் காலத்தில் சாகோ பார்த்திங்கன்னா நாற்று சிறந்ததாக இருக்குன்னு சொல்லி நேற்று தெளிவான ஒரு பதிவு கொடுத்துக்கிறேங்க. பார்க்காத அந்த வீடியோ பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.